வந்தனம். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவல் கேட்டு காவல்துறை தகவல் கொடுக்காதனால அந்த உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டது. இன்று வரை அது நிலுவையில் இருக்கிறது என்று நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் வழக்கை நீ நடத்த வேண்டியதுதானே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் எனக்கு நான் வழக்கறிஞர் வைக்க முடியாதனாலதான் அரசு இலவச வழக்கறிஞரை கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அவர்கள் கொடுத்த இலவச வழக்கறிஞர் மூலமாக வழக்கு நடைபெறுகிறது. அவர்களுடைய இலவச வழக்கறிஞரை கொடுப்பது ஏதோ ஒரு பிச்சை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம ஒன்று செய்ய முடியாது. அவர்கள் நினைத்தால் வழக்கு நடத்துவார்கள், இல்லாவிட்டால் போட்டு விடுவார்கள். அரசு வழங்கும் இலவசங்கள் எல்லாம் சேவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் இங்கே அதிகாரிகளிடத்திலே செயல்படவில்லை, செல்லாததாக இருக்கிறது. அவர்கள் இஷ்டம் தான். சட்டத்தை மதிப்பதோ மதிப்பாமல் இருப்பதோ அதிகாரிகள் விருப்பம் தான், காவல்துறை விருப்பம் தான். இரண்டாவதாக, நாம் அரசு வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடுத்திருப்பதனாலே நாம் அதை ஒன்றும் செய்ய முடியாது சொன்னேன். இதற்கு உதாரணமாக நீங்கள் பார்க்க போனால், சமீபத்திலே தாவேகாவினர் ரேஷன் கடைகளிலே பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்திலே வழங்கப்படுகிற அரிசி தரமானதாக இல்லை என்று ஆய்வு செய்து சொன்னதற்காக சிலர் விவசாயிகளை குறை சொல்லுகிறார்கள் என்று அதை திசை திருப்பி பார்க்கிறார்கள். ரேஷன் கடையில அரிசி நல்லா இருக்காதுன்னா அதை கொள்முதல் செய்யும் போதே பிரச்சனை இருக்கிறது, கொள்முதல் நிலையங்களிலே கொள்ளையடிக்கப்படுகிறது என்று பல புகார்கள் இருக்கு. கேள்வி கேட்டவர்கள் எல்லாம் உள்ளே போகிறார்கள், கொள்ளையடிக்கிறவர்கள் வெளியே இருக்கிறார்கள். அது சரியான ஈரப்பதத்தோடு அரைத்து பாதுகாக்கப்படுவது இல்லை. கல் இல்லாமல் அரைக்க முடியாதா? ஏன் நடக்கிறது? எல்லாம் அரசு சேவை இப்படித்தான் நடக்கும். இதை தாவேகாவினர் போய் தாவேகா ஆட்சியிலே போய் உள்ளே கேட்கிறார்கள். பொதுவாக எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது. எதிர்கட்சிக்காரர்கள் போயிட்டு கேட்பார்கள், இது தரமாக இல்லை, சுத்தமாக இல்லை, மனிதர்கள் சாப்பிடக்கூடிய நிலையில் அது இல்லை என்று எதிர்கட்சிகள் கேட்பார்கள். இந்த முறை ஆளுங்கட்சியினரே போய் கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதிதில் ஏற்கனவே இருப்பது சரியாக இருக்கிறதா, இதை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் போய் கேட்டிருக்கிறார்கள். அதற்காக விவசாயியை குறை சொல்கிறார்கள் என்று அதை திசை திருப்பார்க்கிறார்கள். இதிலே விவசாயிகள் அந்த சொல்லுகிற ஆட்களோடு இருக்க வேண்டும். ஏன் நாங்கள் நன்றாக தானே கொடுத்தோம், தரமான நெல்லைத்தானே கொடுத்தோம், ஏன் தரமான அரிசி வரவில்லை என்று விவசாயிகள் ஆட்சிக்கு ஆதரவாக யார் குறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்க வேண்டும். இப்படி மக்கள் திசை திருப்படுவார்கள். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரேஷன் அரிசி நல்லா இல்லாத போலதான் அரசு வழங்குகிற சலுகைகளோ திட்டங்களோ எல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறேன். எனவே நீதிமன்றத்திலே வழக்கை நிலுவையில் வைத்திருப்பது அதிகாரங்கள் செய்கிற வேலை. அதிகாரங்கள் நினைத்தால் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறும். அதிகாரம் நினைத்தால் வழக்கு நிலுவையில் இருக்கும். தீர்ப்புகள் யாரால் எழுதப்பட்டது என்று பாருங்கள். நீதி உங்களிடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமானால் அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும். இவர்கள் இலவச சட்ட உதவி தருகிறார்கள். இவர்கள் இலவச சட்ட உதவியிலே இத்தனை ஆயிரம் பேருக்கு உதவி தந்தோம், இத்தனை கோடி பணத்தை நாங்கள் செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் ஏழைகளுக்காக செய்தார்களா? பாதிக்கப்பட்டவர்களுக்காக செய்தார்களா? நியாயத்துக்காக செய்தார்களா? இல்லை. அவர்கள் வருமானத்திற்காக, அவர்கள் ஆதாயத்திற்காக, அவர்கள் பேருக்காக, புகழுக்காக செய்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. எனவே இலவச சட்ட உதவியாக இருந்தாலும், இந்த மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவாக இருந்தாலும், வட்டார அளவிலே, மாவட்ட அளவிலே, உயர்நீதிமன்ற அளவிலே சட்ட உதவிகள் வழங்குவதாலும் எல்லாம் முறைகளாக இருக்கிறது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சரி செய்வதற்கு அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும்.